புனித ஜான் போஸ்கோ அனாதைகளின் தந்தை. பாகம் 12. வேத விரோதிகளின் தொல்லைகள். இவ்வுலகில் சுகமும் துக்கமும் சக்கரம் போல் சுழன்று வருகின்றனவென்பது நாம் அறிந்த ஒன்று. அப்படியே தொன்போஸ்கோவின் இதயத்தை வெகுவாய் புண்படுத்திய நிகழ்ச்சிகள் பல நிகழ்ந்தன. அப்படியே தொன்போஸ்கோவின் இதயத்தை வெகுவாய் பாதித்த நிகழ்ச்சிகள் பல நிகழ்ந்தன. தூரின் பட்டணத்தின் பேராயராகிய மிகவும் வந்திக்கத்தக்க பிரான்சோனி ஆண்டவர் தம்முடைய மேற்றாசனத்திற்கு திரும்பி வந்தபோது வேத விரோதிகள் அவரை மறுபடியும் வெளியேற்ற வேண்டுமென பல வழிகளில் முயன்றனர். திருச்சபையின் உரிமைகளை அரசாங்கத்தார் பற்றி கொண்டதும் வேத விரோதிகளும் கலகக்காரர்களும் ஊரெங்கும் ஓடித்திரிந்து திருச்சபைக்கும் குருக்களுக்கும் எதிராக தீய வார்த்தைகளை சொல்லி திரிந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் சில தீயவர்கள் பேராயரின் அரண்மனையில் கண்ணாடி ஜன்னல்களை உடைத்தும் கதவுகளை நாசம் செய்துவிட்டு ஓடிப்போனார்கள். வேதகலாபனை காலத்தில் தமது குருக்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி பேராயர் அவர்களுக்கு அறிக்கை ஒன்றை விடுத்தார். அதை அறிய வந்த காவல்துறையினர் அந்த அறிக்கையை பறிமுதல் செய்தனர். சில நாட்களுக்கு பிறகு அவர் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டு தாம் செய்து வரும் நடவடிக்கைகளுக்கு காரணம் காட்டும்படி கேட்கப்பட்டார். பரிசுத்த பாப்பாண்டவரின் அனுமதியின்றி தாம் யாதொன்றையும் வெளிப்படுத்த முடியாதென்று கூற நீதிபதி அவருக்கு 1000 ரூபாயும் 1 திங்கள் சிறைவாசமும் தண்டனையாக விதித்தான். அவ்வநியாய தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு அதிக துன்பத்தை தந்தது. தொன்போஸ்கோ மிகுந்த வேதனையில் ஆழ்ந்தார். பேராயருக்கு ஆறுதல் வருவிக்கும் பொருட்டு அவரை சிறையில் போய் சந்தித்து வந்ததுமன்றி தமது சிறுவர்களும் அவரை பலமுறை சந்தித்து ஆறுதல் அளித்து வரும்படியாக ஏற்பாடு செய்தார். மேலும் நல்ல கிறிஸ்தவர்கள் யாவரும் தங்கள் ஞான மெய்ப்பர் மட்டில் தங்களுக்குள்ள பற்றுதலை காண்பிக்கும் பொருட்டு அவருக்கு செங்கோல் ஒன்று பரிசளிப்பதென தீர்மானித்து அதற்காக பணம் வசூல் செய்யும் போது தொன்போஸ்கோ தமது கொடையை முதலில் கொடுத்தார். பேராயர் ஜூன் மாதம் 2ஆம் தேதி தமது சிறையை விட்டு வெளிவந்த போதிலும் தாம் வெகு காலத்துக்கு அப்பதவியை அனுபவிக்கப் போவதில்லை என்று எண்ணினார். அவர் எண்ணியவாறே நிகழ்ந்தது. அது எப்படியெனில், விவசாய இலாக்காவின் மந்திரி திருச்சபையின் பதவிக்கு எதிராக நாட்டுக்கு சட்டம் ஒன்று வெளிவருவதற்கு காரணமாயிருந்ததினால் அவன் திருச்சபையின் சாபத்துக்கு உள்ளானான். இவன் ஜூன் மாத இறுதியில் கடும் வியாதிக்கு உள்ளானான். பங்கு தந்தை இவனை சந்தித்து இவன் கடைசி நேர தேவத்திரவிய அனுமானங்களை பெறுவதற்கு முன் தன் குற்றத்துக்கு பரிகாரம் ஏதாவது செய்ய வேண்டும் என கேட்டார். அதற்கு அவன் சம்மதியாமல் அருட்சாதனங்களை பெறாமலேயே இறந்தான். இதை முன்னிட்டு அவனுடைய உற்றார் உறவினர் நண்பர் யாவரும் வேத விரோதிகளுடன் கூடிக்கொண்டு பங்கு தந்தைக்கும் பேராயருக்கும் எதிராக குரல் எழுப்பினார்கள். கொடியவர்கள் சிலர் பங்கு தந்தையின் இல்லத்தை தாக்கி நாசம் செய்ய சில பிரபுக்கள் பேராயரிடம் சென்று அவர் தமது பதவியிலிருந்து விலகிக் கொள்ளுமாறு வற்புறுத்தினர். அப்போது பேராயர், திருச்சபை நெருக்கப்பட்டு வரும் இக்காலத்தில் நான் என் ஆசனத்தை விட்டு விலகுவேனாகில் என்னை விட அதிக கோழை இவ்வுலகில் காண்பது அரிது என்றார். மறுநாள் பேராயர் திரும்பவும் சிறைப்படுத்தப்பட்டார். துறவற மடங்கள் நாடுகள் செழித்து வளர்வதற்கு தடைக்கல்லாக இருக்கின்றன என்று சொல்லி அவைகளை அழிக்கும் பொருட்டு வேத விரோதிகள் முயன்று வந்தனர். உடனே தொன்போஸ்கோ இறகு கோலை கையில் எடுத்து சந்நியாச மடங்களால் தேசங்களுக்கு உண்டாகும் பெரும் நன்மைகளை விரிவாக எடுத்துக்கூற அவர் மட்டில் அன்பும் நட்பும் கொண்டிருந்த பிரபுக்கள் துறவற மடங்களுக்கு எதிராக எந்த சட்டமும் வெளிவராதபடி தடுத்தனர். தொன்போஸ்கோ ஆபத்தில் பிறருக்கு உதவி புரிய அவருக்கே ஆபத்து வந்துவிட்டது. அது எப்படியெனில், திருச்சபையின் உரிமைகளை காப்பாற்றுவதில் அவர் எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார் என அறிந்த வேத விரோதிகள் அவரை முதலில் தொலைத்துவிட விரும்பி அவரையும் அவருடைய இளைஞர் மன்றங்களையும் வருகின்ற ஆகஸ்ட் திங்கள் 14ஆம் நாள் எதிர்த்து தாக்குவதென தீர்மானித்தனர். வேத விரோதிகளின் கருத்தை அறிந்த அவருடைய நண்பர்களில் ஒருவர் இதை அவருக்கு ரகசியமாக வெளிப்படுத்தி எவ்விடத்திலாவது ஓடி ஒளிந்து கொள்ளும்படி ஆலோசனை கொடுத்தார். அவரோவெனில் அவ்விடத்தை விட்டு அசையப் போவதில்லை என்பதை போல தமது தாயாரை அழைத்து அன்று மாலை நல்ல சாப்பாடு தயார் செய்யும்படி திட்டம் செய்தார். குறிப்பிட்ட தினத்திலாவது அதன் பிறகாவது எவரும் அவருடைய இடத்திற்கு தீங்கு செய்யவில்லை. ஏனெனில் மேற்கூறிய வேத விரோதிகள் பல துறவற மடங்களை எதிர்த்து தாக்கிய பின் தொன்போஸ்கோவின் இளைஞர் மன்றத்தின் வழியாக திரும்பும் போது அவர்களுக்கு தலைமையாயிருந்தவன் அவர்களை நோக்கி, நாம் தொன்போஸ்கோவை எதிர்ப்பதனால் நமக்கு வரும் பயன் என்ன? அவருடைய வேலையை அழித்தால் நமது எளிய மக்களின் வயிற்றில்தானே அடிக்கிறோம். ஆதலால் அவரை மட்டும் விட்டுவிடுவோம் என்று சொல்லி எல்லோரையும் வேறு வழியாக அழைத்து சென்று தங்களுக்கிருந்த கோப வெறியையெல்லாம் மற்ற மடங்களின் மட்டில் காண்பித்தார்கள். இவ்விதமாக தேவத்தாயின் அருளினால் அவருக்கு யாதொரு துன்பமும் ஏற்படவில்லை. அதற்கு மாறாக
தேசாதிகாரிகள் மற்ற மடங்களிலிருந்து கொள்ளை கொண்டு போன ஏராளமான பொருட்களில் ஒரு பாகத்தை தொன்போஸ்கோவுக்கு அனுப்பினர். அவரும் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அநியாயமாய் அபகரிக்கப்பட்ட பொருட்களை அவர் பெற்றுக்கொள்ளலாமா என கேட்கக்கூடும். தொன்போஸ்கோ அப்பொருட்களை பெற்றுக்கொண்ட பின் அவைகளுக்கு உடையவர்களை இரகசியமாக அழைத்து அவைகளை கொடுத்து விட்டார். அப்பொருளை அவர் தேசாதிகாரிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ள மனமில்லை என காட்டியிருந்தால் கட்டாயம் அவருக்கும் அவருடைய சிறுவர்களுக்கும் ஆபத்து நேரிட்டிருக்கும். இதை ஆலோசனை செய்த அவர் அவ்விதம் நடந்து கொள்ள வேண்டியதாயிற்று. கவூர் என்னும் பிரபு தொன்போஸ்கோவிடத்தில் அதிக மதிப்பு உடையவராக இருந்ததினாலே இவரை அடிக்கடி சந்தித்து வந்ததுமின்றி தன் இல்லத்தில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து சாப்பிட்டு போகும்படியாக அழைப்பார். தொன்போஸ்கோவும் தமது சிறுவர்களுக்கு வேண்டிய காரியங்களை அவரிடமிருந்து பெறுவதற்கு அதுவே ஏற்ற சமயம் என எண்ணி கவூர் பிரபுவின் விருப்பத்திற்கு இணங்குவது உண்டு. பேராயர் யாதொரு விசாரணையுமின்றி நாட்டை விட்டு வெளியேறும்படி அநியாய தீர்ப்பு பெற்றார். அஞ்சா நெஞ்சுடைத்தான ஆண்டவர்களும் மகிழ்ச்சியுடன் அதற்கு இசைந்து தமது இருப்பிடத்தை லியோன் என்னும் நகரத்தில் நிறுவினார். அவ்விடத்தில்தான் அவருடைய ஞான மக்கள் தங்களுடைய விசுவாசத்தையும் அன்பையும் வெளிக்காட்ட அவருக்கு செங்கோலை அளித்தனர். அவரும் அவ்விடம் இருந்து கொண்டே தமது மறைமாவட்டத்தை இறக்கின்ற காலம் வரை ஆண்டு வந்தார். இவ்வளவு துன்பமான காலங்களிலும் தொன்போஸ்கோ தமது அயரா உழைப்பில் பின்னடைந்தவர் அல்ல. அக்காலத்தில் திருச்சபை அழிக்க சில இரகசிய சபைகள் கிளம்பி முக்கியமாய் வாலிபர்களை தங்களிடம் இழுத்து கொள்ள முயன்று வந்தன. சில அறியாத வாலிபர்கள் தங்களின் சொந்த நன்மைகளை முன்னிட்டு அவைகளில் சேர்ந்து கொள்வதைக் கண்ட தொன்போஸ்கோ அவர்களை தம்மிடம் இழுத்து கொள்ளும் பொருட்டு தாமும் ஒரு சபையை உண்டு பண்ணினார். இதில் உட்படும் வாலிபர்களுக்கு ஏராளமான ஆத்தும சரீர நன்மைகள் விளையக்கூடுமாயிருந்தன. இச்சபை விரோதிகளின் கோபத்தை வெகுவாய் மூட்டினது. ஒரு நாள் அவர்கள் தொன்போஸ்கோ ஏற்படுத்திய சபையில் சற்று முதன்மையாக விளங்கிய ஒரு சிறுவனை தங்களிடம் இரகசியமாய் அழைத்து அவன் மற்ற சிறுவர்களை தங்கள் சபையில் கொண்டு வந்து சேர்த்தால் அவனுக்கு 1000 ரூபாய் பரிசளிப்பதாகவும் பின்னால் பெரிய வேளையில் சேர்த்து வைப்பதாகவும் உறுதி கூறினர். ஆனால் அச்சிறுவனே அப்பெருந்தொகையையும் வேலையும் சிறிதும் லட்சியம் செய்யவில்லை. கிறிஸ்துநாதரின் பிரதிநிதியாகிய புனித பாப்பாண்டவர் பேரில் தொன்போஸ்கோ கொண்டிருந்த அணைகடந்த அன்பு யாவரும் அறிந்த ஒன்றே. 1849ஆம் ஆண்டு பரிசுத்த தந்தையாகிய 9ஆம் பத்திநாதர் சிறைவாசம் செய்தபோது அவருக்கு உதவி புரிய ராயப்பர் தண்டல் எனும் ஒரு தண்டல் ஏற்படுத்தப்பட்டது. தொன்போஸ்கோவின் தூண்டுதலால் மடத்தின் அனாதை சிறுவர்கள் தங்களுடைய வாயையும் வயிற்றையும் கட்டி 35 லீரே சேமிப்பு செய்து பரிசுத்த பிதாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். இச்சிறு தொகையை நமது பரிசுத்த பிதா பெற்றுக்கொண்டு அடைந்த வியப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே கிடையாது. அவர் தொன்போஸ்கோவுக்கும் மடத்து சிறுவர்களுக்கும் தமது அரிய ஆசிரியரை அளித்ததுமின்றி தம்மை பார்க்க வரும் பெரியவர்களிடம் அவ்விஷயத்தை பற்றி வெகு புகழ்ச்சியாக எடுத்துரைப்பார். இது மட்டுமன்றி மாட்சிமை தாங்கிய அந்தோனெல்லி என்னும் கர்தினால் மாரை தம்மிடம் அழைத்து கை நிறைய பணம் கொடுத்து இப்பணத்தை கொண்டு ஜெபமாலைகள் வாங்கி தொன்போஸ்கோவின் பிள்ளைகளுக்கு அனுப்புங்கள் என்றார். அதன்படியே 60 டஜன் ஜெபமாலைகள் 2 பெட்டிகளில் வைத்து தொன்போஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டன. 1850ஆம் ஆண்டு இறுதியில் 9ஆம் பத்திநாதர் ஒரு வெள்ளி விழா பலனை அளிக்க விரும்பினார். அதன் காரணம் வேத விரோதிகளாலும் கலகக்காரர்களாலும் திருச்சபைக்கு ஏற்பட்ட பெரும் நஷ்டங்களை பரிகரிக்கும் பொருட்டே என்க. இந்த வெள்ளி விழா பலனை மக்கள் தக்க முன்னேற்பாட்டுடன் அடையும் பொருட்டு தொன்போஸ்கோ மிலோன் நகரில் வந்து திருவுரையாற்ற அழைக்கப்பட்டார். அத்தருணம் காலம் பொல்லாத காலமாய் இருந்தது. குருக்களிடம் என்ன குற்றங்களை கண்டுபிடிக்கலாம் என நாட்டு அதிகாரிகளும் வேத விரோதிகளும் விழிப்பாயிருந்தனர். ஆதலால் திருவுரையாற்றும் வேலையை யாரும் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அதிமேற்றானியருடைய அனுமதியின்றி வெள்ளி விழாவை பற்றி மறையுரையாற்றுவது அவ்வளவு எளிதானதல்ல என்றார்கள் சில குருக்கள். ஆதலால் தொன்போஸ்கோ பேராயர் அவர்களின் அறிவுரையை நாட அவர் உரையாற்றுவது பற்றி தமக்கு யாதொரு தடையும் கிடையாது, ஆனால் பேசும் பொழுது வெகு எச்சரிக்கையாய் இருந்து கொள்ள வேண்டும் என்றார். அப்படியே தொன்போஸ்கோ அக்கடினமான அலுவலை ஏற்றுக்கொண்டு மறையுரையாற்ற முதல் நாளிலிருந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் அவர் உரையை கேட்க ஆவலுடன் ஓடி வந்தார்கள். அவரும் அதிக மனத்திடத்துடன் எளிமையான முறையில் ஆன்ம காரியங்களையும் நடையுடை பாவனையையும் பற்றி மறையுரை ஆற்றினாரே ஒழிய அரசியல் சம்பந்தமாக யாதொன்றும் சொல்லவில்லை. ஆதலால் எவரும் அவர் பேரில் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு மாறாக ஏராளமான மக்கள் அவரிடம் ஒப்புரவு அருட்சாதனம் செய்து நன்மை உட்கொண்டனர். அவர் பல இடங்களில் மறையுரை ஆற்ற அழைக்கப்பட்டார். சில வேளைகளில் ஒரே நாளில் 5 இடங்களில் மறையுரை ஆற்ற நேரிட்டது. 1851ஆம் ஆண்டு இளைஞர் மன்றம் தோன்றி 10 ஆண்டுகளானதால் அதன் நினைவாக விழா கொண்டாட வேண்டுமென லாட்ரி என்று அழைக்கப்படும் குலுக்கல் சீட்டுகள் போடப்பட்டன.
அது முடிந்ததும் தொன்போஸ்கோ மிட்டாய் பொட்டலங்களை இங்குமங்கும் எடுத்து எறிய சிறுவர்கள் ஓடி விழுந்து அவைகளை எடுக்கும்போது அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. மகிழ்ச்சி மிகுதியினால் இளைஞர்கள் சிலர் அவரை தங்கள் தோள் மீது தூக்கி கொண்டு அவரை வாழ்த்தி கொண்டாடினர். பிப்ரவரி திங்கள் 2ஆம் நாள் 4 மாணவர்கள் அங்கீகரிக்கும் பாக்கியம் பெற்றார்கள். அந்நாள் வரையும் தொன்போஸ்கோ 14 மாதங்களில் தயார் செய்து தர்க்க சாஸ்திரம் படிக்க ஏற்பாடு செய்தார். தொன்போஸ்கோ சில காலமாக பினார்டி என்பவரின் வீட்டை விலைக்கு வாங்கி இளைஞர் மன்றத்தை பெரியதாக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்தார். வீட்டுக்காரனோ அவ்வீட்டுக்கு பெரியதோர் தொகை கேட்டதனால் வாங்க தயங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் 1851ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 19ஆம் நாள் தேவ பராமரிப்பு அவருக்கு உதவியாக வந்தது. அது எப்படியெனில் அவ்வீட்டுக்கு எதிரிலிருந்த மதுபான கடையில் பெருத்த சண்டை உண்டாகி அடிதடிகளும் ஏற்பட்டதனால் பினார்டி என்பவர் தொன்போஸ்கோவிடம் ஓடி வந்து சொன்னதாவது: அடிகளாரே, எதிரே உள்ள கடையினால் எனக்கு அமைதியே இல்லை. சண்டையில்லாத நாள் கிடையாது. என் வீட்டை வாங்கிக் கொள்ள மனதாயிருந்தீரே, அவ்வெண்ணம் இன்னும் இருக்கிறதா? ஆம், என்ன விலை கேட்கிறீர்? ஏற்கனவே நான் உம்மிடம் கேட்ட விலைதான், அதாவது 80,000 லிரேதான். ஐயா, அவ்வளவு கொடுக்க என்னால் முடியாது. மேலும் நீங்கள் கேட்பது அவ்வீட்டிற்குரிய உண்மையான விலை அல்ல. அப்படியானால் என்னதான் கொடுப்பீர்? அவ்வீடு எவ்வளவு பெறுமோ அவ்வளவு கொடுக்க தடையில்லை. என்ன மதிப்பு பெறும் என சில அனுபவம் உள்ளவர்களை கேட்டதில் அவர்கள் 26 அல்லது 28,000க்கு மேல் பெறாது என சொல்லிவிட்டார்கள். ஆயினும் நான் உமக்கு 30,000 கொடுக்க தயார். சம்மதமா? சரி, ஆனால் பணம் உடனே கைக்கு வருமா? அதற்கென்ன சந்தேகம்? அப்படியானால் எப்போது விலைக்கு வாங்கிக் கொள்கிறீர்? 1 வாரத்துக்குள் முடித்துக் கொள்ளலாமா? உம்முடைய விருப்பம் போல் ஆகட்டும். அதன் பிறகு இருவரும் கைகுலுக்கிக் கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் பிரிந்தனர். ஆனால் பணத்துக்கு எங்கு போவார் தொன்போஸ்கோ? மறைதிரு ரோஸ்மீனி அடிகளார் 20,000 லீரே கொடுப்பதாக அன்று கூறிய வார்த்தை இன்று நினைவுக்கு வந்தது. ஆனால் இன்னும் 10,000 லீரேவுக்கு என்ன செய்வார்? தேவ பராமரிப்பு எவ்விதம் உதவி செய்கிறது என கவனியுங்கள். என்றுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் இளைஞர் மன்றத்திற்கு வராத மறைதிரு கபாசோ அடிகளார் தொன்போஸ்கோவை சந்தித்து பின்வருமாறு கூறினார்: தொன்போஸ்கோ, ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன். கசாசா என்னும் சீமாட்டி உமக்கு தர்மமாக 10,000 ரூபாய் அனுப்புகிறாள். தொன்போஸ்கோ கண்களில் நீர் வடிய, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்நேரத்தில் எனக்கு இத்தொகை தேவைதான் என்று சொல்லி பினார்டி என்பவரின் வீட்டை வாங்க தீர்மானித்து விட்டதை அவரிடம் தெரிவித்தார். அதன் பிறகு தொன்போஸ்கோ பினார்டியிடம் சென்று, இதோ பணத்துடன் வந்திருக்கிறேன், எல்லாம் பொற்காசுகள், இப்போதே பத்திரம் எழுதலாமா என்று கேட்டார். பொற்காசுகள் எனும் வார்த்தையை பினார்டி கேட்டதும் அவருடைய வாய் ஊறியது. உடனே இருவரும் கோட்டா எனும் வழக்கறிஞரிடம் சென்றனர். பத்திரத்தில் கையொப்பமிடும் முன் தொன்போஸ்கோ பையை திறந்து 30,000 லீரே எண்ணி வைத்தார். இதோடு எல்லாம் முடிவடைந்து போகவில்லை. ஏனெனில் தொன்போஸ்கோ இன்னும் ஒரு காரியத்தை நினைத்ததில்லை. அதாவது ஸ்டாம்பு பத்திரம், வழக்கறிஞருக்கு பணம். இவைகளுக்கு 3,500 லீரே தேவை. இதற்கு என்ன செய்வதென தெரியாமல் ஒரு நிமிடம் திகைத்து நின்றார். அந்நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் என்ன தோன்றினதோ நாம் அறியோம். உடனே அவர் பையை தூக்கி உதறிகொண்டு, இன்னும் தேவையாயிருக்கும் 3,500 லீரே இப்பையிலிருந்து வெளிவரப் போகிறது பாருங்கள் என்றார். 4-5 தடவை அவர் அப்பையை உதறியும் அதனுள்ளிருந்து ஒன்றும் வெளிவருவதை காணோம். அங்குள்ளவர்கள் யாவரும் கொல்லென சிரிக்க ஆரம்பித்தனர். அப்போது தொன்போஸ்கோவின் உற்ற நண்பராயிருந்த அந்த வழக்கறிஞர், தேவையுள்ள தொகையை நான் போட்டுக்கொள்கிறேன் என்றார். அப்போது தொன்போஸ்கோ மிகுந்த மகிழ்ச்சியுடன், பார்த்தீர்களா, அத்தொகை வெளிவரும் என சொல்லவில்லையா என்றார். எல்லாம் முடிந்ததும் தொன்போஸ்கோ தேவ பராமரிப்புக்கு மிகவும் நன்றியுள்ள இதயத்தோடு வீடு திரும்பினார்.